ஓகே, இப்போது ரிஃபைனிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிஃபைனிங்கில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒயர் ஃப்ரேமுக்கு நான் டபுள் கொட்டேஷன் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன் கிளிக் பண்ணும்போது கேஸ்கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டபுள் கொட்டேஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒயர் ஃப்ரேம் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு எட்ஜ் லூப்ஸ் எல்லாமே மினிமம் நம்பர் ஆஃப் லூப்ஸில் ஈவனாக நமக்கு கிடச்சிருக்கு. நான் இதை மட்டும் ஐசோலேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹெச் கொடுத்துட்டு கண்ட்ரோல் 0 கொடுக்குறேன். இப்போ இந்த எட்ஜ் லூப்ஸ் கண்ட்ரோல் 0 அண்ட் கண்ட்ரோல் 2ல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ மற்ற இடத்துல நமக்கு ஆவரேஜாக இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் லூப்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ SX0 இப்படி பண்ணும்போது அலைன்மெண்ட் நமக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கும். அந்த மாடலோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ SY0 SY0 ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல எல்லா டிஃபார்மேஷனும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இது பக்கத்தில் ஸோ Alt H பில்லோவோட செக் பண்ணுறேன். கண்ட்ரோல் 0 கொடுத்தா எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பில்லோவோட தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ லூப்ஸ் இதில் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் Z ஆக்சிஸில் ஸ்னாப் பண்ணுறேன். ஸோ டோபாலஜி நமக்கு ஈவனாக தான் இருக்குது. ஸோ ரிஃபைனிங் பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லூப்ஸ் எதாவது டிஃப்ரெண்ட் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்க லூப் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதுதான் ரிஃபைனிங்கோட யூஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயிலிங் பார்க்கலாம்.